நாங்கள் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் சிற்பியாறு என்னும் இடத்தில் உள்ள அந்தோணியார் ஆலயத்தில் நிற்கிறோம். இதில் இருந்து சிற்பியாறுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும், மண்ணளவா 5 கிலோமீட்டர் வரும். அங்கே நாங்கள் எங்கே போகிறோம்னா பாம்பு வழி பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்துக்கு செல்ல போகின்றோம். ஒரு தொகையான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தாரையாக திரண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். பார்ப்போம் எவ்வாறு செல்லலாம் என்று பார்ப்போம். கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் ஒன்றும் தெரியலை. சென்று பார்ப்போமா? சென்று பார்ப்போம். எங்களுக்கு தேவையானவற்றை இறைவனிடம் மன்றாடுவோம். சிரமமான பாதையை கடந்து மக்கள் சென்று கொண்டனர். கண் தெரியாதபடி உதவி தாங்கம்மா. நாங்கள் பாம்பு விளையாட்டி அந்தோணியார்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். ஒரு தொகையான மக்கள் மாதத்தின் முதல் செவ்வாயில் இப்படி மக்கள் கூடி தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வினோம். ஒரு தொகையான மக்கள் இது தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்துகிற இடம். குழந்தைகள் இல்லாதாக்கள் மற்றது உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் வேணுமோ அதை நீங்கள் எழுதி இப்படி மாலையாக கோர்த்து வந்து காட்டலாம். மிகவும் புனிதமான ஆலயம். ஒரு தொகையான மக்கள் மிகவும் வரிசையாக வந்து நம்மளுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி செல்கின்றனர். பார்த்தா தெரியும் ஒரு தொகையான மக்கள் இப்படி மிகவும் வரிசையாகவும் பொறுமையாகவும் சென்று மக்களை வழிபடுகிறோம். இதில் சில பேர் தங்களுடைய நேர்த்திக்காக பனுசுகள் கொடுக்கணும், சாப்பாடு சாமான்கள். நினைக்கிறேன் ஒரு 4 இல்லை 5 கிலோமீட்டருக்கு கூட நடந்து வரணும் இந்த இடத்துக்கு. இப்போ சேரும் சகதியாகவும் இருக்குது, அதையெல்லாம் கடந்து தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வரோம். மக்கள் வரிசையாக வந்த வண்ணம் உள்ளனர்.